ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 29 படம் பத்தி இயக்குனர் விஜய் மில்டன் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் கோலி சோடா படத்துல இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களுக்கு உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பாண்டிங்ல எனக்கு ஹெச் வினோத் அவர்களை நல்லா தெரியும். ஸோ தளபதி 29 படத்தை 60% கமர்ஷியல் படமாகவும் 40% ஒரு அரசியல் படமாகவும் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெச் வினோத் அவர்களோட எல்லா படங்களுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது தளபதியோட கடைசி படம்ன்றதால ஒரு கூடுதல் ப்ரெஷரும் இருக்கு. பட் ஆனா இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் கேரக்டராகவே இந்த ப்ரெஷர் கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு மத்த எதையும் கண்டுக்க மாட்டாரு. அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் பத்தியும் தளபதி 29 பத்தியும் விஜய் மில்டன் அவர்கள் பேசியிருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட இவர் சொல்றதும் உண்மைதான். என்னதான் ஹெச் வினோத் அவர்களே தளபதி 29 படம் ஒரு அரசியல் படம் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பா படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சமூக அக்கறை உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கும். பட் அது சதுரங்க வேட்டை தீரன் மாதிரி பயங்கரமா இருக்குமா இல்ல வலிமை துணிவு மாதிரி கொஞ்சம் சுமாரா இருக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஹெச் வினோத் அவர்களை நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் பெருசா பார்த்ததே இல்லை. அவர் பாட்டுக்கு சிம்பிளா ஒரு தனி உலகத்துல இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கர பிரஷரான படத்தை பண்றப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா இந்த பிரஷர்லயே நிறைய பேர் படத்துல சொதப்பிடுவாங்க. ஸோ ஹெச் வினோத் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பிரஷர் அவரை பெருசா அஃபெக்ட் பண்ணாதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.